என் அன்பு தங்கமே, நாளைய விடியலில் இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் முடித்து வைக்கப் போகின்றேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை கண்டு என் குழந்தை தவித்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உன் அம்மா நான் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதன் மீது நான் எப்பொழுதுமே என் கண் பார்வையை அதிகமாக செலுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நான் உன்னோடு இருந்து உனக்காக தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. அத்தனை துன்பங்களையும் களைந்து அத்தனை இன்னல்களையும் மறந்து இந்த வாழ்க்கையை உனதாக நீ வாழ வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் நேரம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உறுதியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் இருந்து உனக்கு என்ன தருகின்றேனோ அதை ஒருபொழுதும் யாராலும் நிறுத்திவிடவும் முடியாது. அம்மாவின் அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக மேலேறி சென்று கொண்டிருக்கின்றாய். இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையினால் நீ நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையைத்தான் கொடுக்குமே தவிர கொடுக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே உன்னை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மாறப்போகின்ற நேரம். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதிலிருந்து உன்னுடைய குழப்பத்திலிருந்து நீ வெளிவர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையையும் நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த நிலையையும் நீ உனக்கானதாக நிச்சயமாக உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டாயானால் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் வந்தே தீரும். நான் இருந்து நடத்துவதையும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெளிவான புரிதலில் கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக உணர்ந்திடுவாய். கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்தது போதும். இனிமேல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறது. அம்மாவின் அன்பினாலும் அருளினாலும் நீ இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாயல்லவா? இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீயாகவே முன்கூட்டியே கணித்து கொள்வாய். அந்த திறமை உனக்குள் வந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுப்பதை யாராலும் இந்த வாழ்க்கையில் தடுத்து நிறுத்த முடியாது. நான் கொடுக்கின்ற விஷயத்தை யாராலும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்காது என்று தட்டிவிடவும் முடியாது. வராகி, உச்சகட்ட நிலையில் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று ஒரு விஷயத்தில் சத்தியமிடுகிறேன் என்றால் அந்த விஷயத்தை நீ உறுதியாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் பெற்றுக்கொள்வாய் என்று அர்த்தம்.
இனி எந்த நொடியிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வேதனைப்படாதே. தாயின் கரம் பற்றி இருக்கிறாயல்லவா? சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உணர வேண்டிய தருணம் வந்து விட்டது. எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய இன்பங்கள் மட்டும்தான் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். நான் இருந்து என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் தாண்டி கரை சேர நீ வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டோ யாருடைய பேச்சினையும் கேட்டோ நீ எதையுமே விட்டு விடாதே. முன் வைத்த காலை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ பின் வைக்க நினைக்காதே. என்றோ ஒரு நாள் உனக்கு கிடைத்த அவமானம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாததாக இருக்கின்றதல்லவா? இனியும் இந்த அவமானங்கள் உன்னை தொடர்ந்து வரக்கூடாது என்றால் அதற்கு ஏற்றது போல நீ நிச்சயமாக எப்பொழுதுமே சரியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கவே. உன்னால் நடத்த முடியாத விஷயங்களை கூட நடத்த முடியும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையினால் நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற முடியும். உன்னோடு வருகின்ற நாட்களில் இனி இந்த தாயானவள் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வருவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாருக்காக வாழ்கிறோம் என்பதை விட உனக்காக நீ எங்கே வாழ்ந்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். இனிமேலாவது உனக்காக நீ வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளாகவே மாற வேண்டிய தருணத்தில் அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். யார் நினைத்தாலும் சரி, இனி எதையும் இங்கு மாற்ற முடியாது. அதனால் நீ நினைப்பதை சரியாக நினைத்துக்கொள். இதுதான் வேண்டும் என்று உறுதியாக நீ நினைத்துக்கொள். அப்படி நீ நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை திருப்பங்களும் நிறைவாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்க வரும் பொழுது இனி என்னவாக இந்த வாழ்க்கை மாறப்போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்த வேண்டியோ வருத்தப்பட வேண்டிய அவசியமோ உனக்கு கிடையாது. உனக்கான பெருமகிழ்ச்சியான பல விஷயங்கள் நாளைய விடியலில் உன்னை தேடி வரும். நான் நாளைய விடியலில், அதுவும் மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த விஷயத்தை எல்லாம் நடத்தி கொடுப்பதாக உனக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். நான் கொடுத்த வாக்கில் இருந்து தவற மாட்டேன். நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றையும் கடந்து நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டி அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நடப்பதை எல்லாம் நன்மைக்கென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லா நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய நேரமாகவே இருக்கப் போகிறது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்து விட்டால் அதன் பிறகு என் குழந்தை உன் தாயானவள் என்னை முழுமையாக நம்புவாய் அல்லவா? நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என்னை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு, நானும் உன்னை என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அதிசயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.